வணக்கம். அனைவருக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் த உமன்ஸ். ஸோ இந்த பெண் அப்படின்ற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. மிகவும் பொறுமைசாலி அப்படின்ற இன்னொரு பேரை கூட இந்த பெண்ணுக்கு நம்ம சொல்லலாம். எப்படின்னா, நம்ம வீட்டிலேயே உதாரணம், நம்ம அம்மா இருக்கிறாங்க. அப்பா சண்டை போட்டதாக இருக்கலாம், இல்லை மகனோ மகளோ சண்டை போட்டதாக இருக்கலாம், அவசரப்படுத்துறதா இருக்கலாம், சாப்பாடு சரியில்லை, அது சரியில்லை, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த பொறுமை அம்மாக்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட அம்மாக்களை நம்ம நினச்சி பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம பெருமைப்படணும். ஏன்னா அவளும் ஒரு பெண் தான். அப்புறமா மனைவியாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிற பெண், அங்கே மனைவியாக போனதுக்கப்புறம் கணவனுக்கு பார்த்து பார்த்து சேவை செய்து அந்த குடும்பத்தை தன் குடும்பமாக பார்த்து கொண்டு அவளுடைய கனவுகளையும் அவள் விட்டு கொடுத்து, நிறைய வீட்டில் இன்றைக்கி நிறைய பெண்கள் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறமா வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க, என் மாமியார் போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க, சம்திங் அவங்க வீட்டுக்குள்ளே அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் இல்லையா, அந்த கனவுகளை விட்டு கொடுத்து அந்த குடும்பத்தை தன் குடும்பமாக பார்த்து கொள்ளக்கூடிய பெண்ணும் பொறுமைசாலி தான். அப்படிப்பட்ட பெண்களுக்கும் நம்ம தலவணங்கணும். நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பெண் அப்படின்றது சாதாரண வார்த்தை கிடையாது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் நேற்று பார்த்தேன், ஒரு பெண் உடல் ஊனமுற்றவர்கள். நான் உடல் ஊனமுற்றவள் தானே, என்னால் என்ன செய்ய முடியுன்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்லை. இது ஒரு ஆணாக இருந்தால் அப்படி யோசிச்சிருக்கலாம், நம்ம போய் என்ன பண்ண போகிறோம். ஆனால் ஆண்களும் அப்படி இல்லை, ஒரு சில பேருக்கு அந்த எண்ணங்கள் வரலாம். ஆனால் இந்த பெண் ஜொமேட்டோவில் சாப்பாடு டெலிவரி பண்ணுற வேலை பார்க்குறாங்க. அந்த ஹோட்டல்லேருந்து அந்த பார்சலை வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த உடல் ஊனமுற்றவர்கள் ஓட்டக்கூடிய வண்டி இருக்கும் இல்லையா, அந்த வண்டியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வண்டியை செலுத்திக்கிட்டு அவங்க அந்த சாப்பாடை வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ அவங்க மனசில் தைரியம் இருக்குது. அதாவது அவங்க மனசில் என் உடல் ஊனம் தானே அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை, என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற அந்த தைரியம், அந்த மன உறுதி சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த பெண்ணுக்கு நிறைய இருந்தது. நான் பார்த்தேன் நேற்று. உண்மையிலே எனக்கு இதுதான் தோணுச்சு நேற்று. இந்த மாதிரி நிறைய பெண்களை சொல்லலாம். இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்கும்போது இந்த ஒரு 10 days நடந்துச்சு இல்லையா, அந்த ஆப்ரேஷன் சிந்தூர், அதை லீட் பண்ணதும் 2 பெண்கள் தான். ஸோ பெண்கள் இன்றைக்கி நிறைய வழியில் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. ட்ரெயின் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ளைட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கப்பல்லையும் போயிட்டு இப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரண ஆஃபீஸ்லேருந்து பெரிய பெரிய பதவிகள் வரைக்கும் அவங்க வகித்து போகிற லெவலுக்கு இன்றைக்கி பெண்கள் நாட்டில் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. அப்படின்றத பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம், நம்ம கூட படிக்கிற பெண்களாக இருக்கலாம், நம்ம கூட வேலை பார்க்குற பெண்களாக இருக்கலாம், எல்லா பெண்களையும் நாம் என்றுமே மதிக்க கற்றுக்கணும். பெண்ணை மதித்தால் நமக்கு வரவேண்டிய மரியாதை தானாக வரும். ஸோ இதை நம்ம மனசில் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாருக்கிட்டேயுமே நம்ம அன்பு செலுத்துவோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.